Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பீட்ரூட் வச்சு பிரியாணி எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பீட்ரூட் எடுத்து அதை தோலெல்லாம் சீவிட்டு நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயம் அதை வந்து நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு தக்காளியை மட்டும் பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இஞ்சி பூண்டை வந்து நல்லா இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு தாளிப்புக்கு பட்டை, ஏலக்காய், லவங்கம், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் வந்து சீக்கிரமாக வந்து வெந்து வரும். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வந்து வேகட்டும். தக்காளிலாம் நல்லா வந்து வெந்த பிறகு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கேற்ப வெறும் மிளகாய்த்தூள் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கப் அளவு பாஸ்மதி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வந்து அரிசி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா வந்து கொதிக்கணும். நல்லா கொதித்த பிறகு பாஸ்மதி அரிசி வந்து நல்லா வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியை வந்து இது கூடவே வந்து சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. சப்போஸ் பத்தலைன்னா வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. மாதிரி நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு 3 விசில் வந்து விட்டுடுங்க. 3 விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. கேஸ் எல்லாமே போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு ஓரமாக வந்து லைட்டாக வந்து கிளறி விடுங்க. ஏன்னா நடுவில் இது வந்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிடும். லைட்டாக இது மாதிரி கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சுவையான பீட்ரூட் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் ரைத்தாவோட பீட்ரூட் பிரியாணி வந்து சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.